இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் என்றால் ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் இரு பொருள்பட அமைவது இரட்டுற மொழிதல். இது அணி வகைகளுள் தமிழன்னை அணியக்கூடிய அணிகலன்களுள் இதுவும் ஒன்று. இந்த இரட்டுற மொழிதல் அணி என்பது காளமேக புலவரால் மிகச் சிறப்பாக பாடப்பட்டது. சிலேடை என்றாலே காளமேக புலவர் தான் நினைவிற்கு வரும். இன்றைக்கு பல்வேறு புலவர்கள் சிலேடையாக பேசுவதில் பல அறிஞர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக உரையாற்றுகையில் கியாபே ஜெகநாதனுடைய வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது மிகச்சிறப்பாக இருக்கும். சிலேடையாக பேசுவதில் மிக கதிரேசன் செட்டியார், கிவா ஜெகநாதன் போன்றவரெல்லாம் சிலேடை பேசுவதில் வல்லவர்கள். இந்த பாடலை உனக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பாடலை தமிழகனார் என்ற புலவர் சிலேடையாக பாடியுள்ளார். இவருடைய இயற்பெயர் என்பது சண்முக சுந்தரம். சிறப்பு பெயர் தான் சந்த கவிமணி தமிழகனார் என்று குறிப்பிடப்படுகின்றார். பெற்றோர் வேலு மற்றும் வள்ளியம்மை. காலம் 21/4/1929. பிறந்த ஊர் தூத்துக்குடி. சில நேரங்கள் உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பு கேட்கப்படும் என்பதால் தான் இது பற்றி நாம் தெளிவாக கூறுகின்றோம். எழுதிய நூல்கள் தமிழ்மகள், மழலை அமுதம், பூமத்தாப்பு, ஒளியை தேடி, ராம கவிதை. இவருடைய இந்த பாடல் இந்த சிலேடை கவிதையில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அன்னையும் கடலும் எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகின்றது. ஒரே சொல் ரெண்டு பொருளை தரும். அது கடலுக்கும் பொருந்தும் தமிழுக்கும் பொருந்தும் என்ற ஒரு சிறப்பை காண்கின்றோம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்தே தேன் தமிழ் ஈண்டு. ஏன் தமிழை ஏன் நான் வளர்க்கின்றேன், தமிழின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத அவர் சொல்றார். முத்தமிழ் துய்ப்பதால், எல்லாருக்குமே தெரியும் தமிழ் அப்படின்னு சொல்லும்போது இயல் இசை நாடகம் இந்த மூன்றும் கலந்திருப்பதால் தான் முத்தமிழ் என்று குறிப்பிடப்படுகின்றாள். இது கடலுக்கு எப்படி ஒப்புமையாக கூறப்படுகின்றது? கடல்ல முத்தினை மூழ்கி எடுக்கின்றாள். முத்து குளித்தல் என்பது முத்தினை மூழ்கி எடுப்பதால் சிறந்த முத்துங்கிறது கடல்ல கிடைக்கிறது தான். அதற்கு அடுத்தது முச்சங்கம் கண்டதால், அந்த இயலிசை நாடகம் சங்க புலவர்களால், அதாவது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அவர்களெல்லாம் 3 சங்கங்களில் தமிழ் அன்னை வளர்க்கப்பட்டால். பாடலாக இல்ல, பாடலே நாடக வடிவமும் இருக்கும், இசை வடிவமும் இருக்கும். அதனால்தான் முச்சங்கம் கண்டமையால், இது வளர்த்தமையால் என்று கூறுகின்றார்கள். சரி, இந்த தொடர் எப்படி கடலுக்கு ஒப்பாகும் என்று கூறினால் 3 சங்குகள், வெண் சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். பாஞ்சசன்யம் என்ற தொடரை நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் பயன்படுத்துகின்றார். அதனால்தான் அந்த 3 சங்குகள் அங்கு இருப்பதால் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. மெத்த வணிகளமும் மேவலால், மெத்த அணிகலன் என்று பிரிச்சுக்கலாம். 50 காப்பியங்கள் போன பாடலே பார்த்திருக்கோம். தமிழ் அன்னை உச்சி முதல் உள்ளங்கால் வரை அணிகலன. உச்சியில் சீவக சிந்தாமணியும், உள்ளங்காலில் சிலம்பையும், இடுப்பில் மணி மேகலையையும், கையில் வளையாபதியையும், காதில் குண்டல கேசியும் அணிந்திருக்கின்றாள். அதனால்தான் 50 காப்பியங்களை அணிகலனாக அணிந்துள்ளாள். அதை போல மெத்த வணிகலம், வணிக கப்பல்கள், கடல்ல தான் நமக்கு வாணிகம், கடல் கடந்து வாணிகம் செய்வதில் தமிழர்கள் சிறந்தவர்கள் என்பதை நாம பார்த்திருக்கோம். எகிப்து, ரோமாபுரி போன்ற நாடுகளுடன் கடல் வாணிகம் சிறப்பாக இருந்தது என்பதை அறிகின்றோம். யவனர் என்று குறிப்பிடுகின்றார்கள் தமிழர்கள் அதை. அதற்கடுத்து நித்தம் அணை கிடந்தவர் சங்கத்தவர் காக்க, அந்த தமிழ் அன்னையை சங்க புலவர்கள் காக்கின்றார்கள். தமிழின் சிறப்பை காத்தல் என்றால் என்ன? சிறப்பை உலகிற்கு எடுத்து இயம்புவது. அன்னிலேந்து இன்னே வரைக்கும் தமிழின் சிறப்பு புலவர்களால் எடுத்து இயம்பப்படுகின்றது. அதனால் நித்தம் என்றால் தினந்தோறும், அணை கிடந்தவர் சங்கத்தவர் காக்க, சங்க புலவர்கள் காக்கின்றார்கள். அதே போல கடலுக்கு எப்படி ஒப்புமையா இருக்கும்? நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்குகள் காக்கப்படுகின்றன. ஏன்னா சங்கு காக்கப்படுவதால் தான் இன்றைக்கு சங்கு என்பது நமக்கு இசைக்கருவியாக பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் ஆழிக்கு இணை கிடந்தே தேன் தமிழ் ஈண்டு,
சங்கப் பலகையில் அமர்ந்திருந்து தமிழ் வளர்க்கப்பட்டது. ஆழிக்கு இணை கிடந்து தேன்தமிழீண்டு. அதே போல கடல் அன்னையானவள் தன் அலையால் சங்கினை தடுக்கின்றாள் என்று இந்த ஒரு சொல்லுக்கு எப்படி ரெண்டு பொருள் கிடைக்கின்றது பாருங்க. முத்தமிழ் துய்ப்பதுனாக்க இசை நாடகம் தமிழுக்கு பொருந்துவது, கடலுக்கு முத்தினை மூழ்கி எடுத்தல், அதற்கப்புறம் முச்சங்கம் கண்டதால் என்று சொல்லும்போது முதல் இடை கடை என்ற 3 சங்கங்கள் வளர்த்தமையால் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரத்தில் இங்கென வெண் சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். அடுத்து மெத்த வணிகலமும் மேவலால் என்று கூறும்போது 50 காப்பியங்கள் எவ்வாறு தமிழ் அன்னைக்கு சிறப்பு செய்கின்றது என்பதை அறிகின்றோம். அதே போல இங்கு மிகுதியான வணிக கப்பல்கள் தமிழகத்திற்கு தமிழரின் வாணிகம் சிறப்பிக்கப்பட்டது என்பதை எடுத்துரைக்கின்றார். நித்தம் அணை கிடந்தவர் சங்கத்தவர் காக்கன. சங்க புலவர்கள் அந்த தமிழ் அன்னையை தினந்தோறும் தமிழ் அன்னையை காக்கின்றார்கள், தன்னுடைய பாடல்களால் தமிழை சிறப்பிக்கின்றார்கள். அதே போல நீர் அலைகள் தடுத்து நிறுத்தி சங்குகள் காக்கப்படுகின்றன. ஆழிக்கு இணை கிடந்த தேன் தமிழ் என்று சொல்லும்போது சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்கள் தமிழை காத்தார்கள். அதே போல இங்கு கடல் தன் அலையால் சங்கினை காக்கின்றது என்று, அதாவது ஒரு சொல்லுக்கு இருபொருள் பட குறிப்பிடுகின்றார். இதே போல இருபொருள் பட குறிப்பிடுவதில் பல்வேறு உரையாசிரியர்கள் நமக்கு உள்ளார்கள். பார்த்தீங்கன்னாக்க தமிழ் மொழியிலே இருக்கு ஆ என்பது தடுக்கி விழுந்தால், அதாவது நம்ம சாதாரணமாக வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறோம். அப்படிங்கும்போது தடுக்கி விழுந்தால் அப்படிங்கிற ஒரு ஒலி வரும். அதே போல் சிரிக்கும் பொழுது இ என்று சிரிக்கின்றோம். அதே போல் சூடுபட்டு ஊ அப்படிங்க அதாவது அந்த உயிரெழுத்திலேயே ஒலிப்பு முறைகளிலேயே அந்த சிலடை இருக்கு அப்படிங்கிறத ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சந்தக கவி தமிழகனார் தூத்துக்குடியை சார்ந்தவர். தெய்வ திருவாளர்கள் வேலு வலியம்மை போன்ற தம்பதியினருக்கு பிறந்தவர் என்பதை நாம் அறிந்தோம். இந்த பாடலை எவ்வாறு ஒரு சொல்லுக்கு 2 இன்றைக்கு இரற்ற மொழிதல் இலக்கணத்தில் உங்களுக்கு இந்த பாடப்பகுதியில் இல்லையே தவிர, ஆனால் சிலேடை பாடல் என்பது நாம் சிறுவகுப்புலேருந்தே படிச்சிருப்போம். கட்டாயமாக இந்த பாடல் பொதுத் தேர்வுக்குரியது. இதிலிருந்து செயலொடி வினாக்களும் கேட்பார்கள். இவ்வாறு அட்டவணையிட்டு நீங்கள் படித்தால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும்.